தமிழ் மன்றம் நடத்தும் ஆற்றல் அரங்கம் 53வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற நம் தமிழ் பேராயத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் கருணாகராஜன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ் பேராயத்தின் செயலர் ப. ஜெய்கணேஷ் ஐயா அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் தமிழ் பேராயத்தின் துணை பேராசிரியர் முனைவர் ஜே. ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்களையும் உதவி பேராசிரியர் கவிஞர் மு. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். SRM அறிவியல் மற்றும் கலையியல் கல்லூரியின் தமிழ் துறையின் தலைவர் ரஞ்சன் ஐயா அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நெறியாளுகை செய்ய வந்திருக்கும் இவர் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் சிறப்பு விருந்தினர் திரு நா. ராஜ்குமார் ஐயா அவர்களையும் தமிழ் பேராயத்தின் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுகம் செய்து வைக்க தமிழ் பேராயத்தின் தலைவர் கருணாகராஜன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் வணக்கம். நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவன வேந்தர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இங்கே படிக்கின்ற மாணவர்களுடைய பல்வேறு திறமைகளையும் வெளிக்காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார்கள். அவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த அமைப்பை தோற்றுவித்தார்களோ அந்த நோக்கம் முழுமையாக செயல்படுகிறது என்று எடுத்து காட்டுகின்ற விதத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக இம்மன்றம் பல பேச்சாளர்களை, எழுத்தாளர்களை, கவிஞர்களை உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய மன்றத்திலே பயிற்சி பெற்ற பலர் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, பாடல் போட்டி, நடிப்பு போட்டி போன்றவற்றில் பரிசு பெற்று வந்திருக்கின்றார்கள். இப்படி பலரை உருவாக்கக்கூடிய மன்றமாக இந்த மன்றம் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் பெரும்பாலும் புதன்கிழமை என்று ஆற்றல் அரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விவாத அரங்கம், பட்டிமன்றம், கவியரங்கம், பாடல் அரங்கம் என்றெல்லாம் பல்வேறு அரங்கங்கள் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அந்த விதத்தில் சென்ற வாரம் ஒரு சுவையான விவாத அரங்கம் நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஒரு விவாத அரங்கம் இங்கே நடைபெற இருக்கிறது. இதனுடைய நெறியாளராக வந்திருப்பவர் வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்கள். இந்த வழக்கத்திற்கு 4வது முறையாக வருகிறார். உங்களில் பலருக்கு அவரை தெரிய வாய்ப்பில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உலக சுற்றுலா தினத்தை பெக் பார்க்குக்கு முன்னதாக ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தினோம். ஏறத்தாழ 7000 மாணவ மாணவியர் பங்கேற்றார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு மத்திய அரசுடைய சுற்றுலாத்துறை இணை இயக்குனர் அவர்களும் வழக்கறிஞர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். 2வதாக வள்ளியம்மி பொறியியல் கல்லூரியிலே நடைபெற்ற மத்திய அரசை சேர்ந்த ஒரு கல்வியாளர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிலும் அவர்கள் பங்கேற்றார்கள். சில மாதங்களுக்கு முன்பாக சென்ற ஆண்டு இந்த அரங்கத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலும் அவர்கள் பங்கேற்று பேசினார்கள். அறிமுகம் செய்தவர்கள் சொன்னதை போன்று அவர் உயர் நீதிமன்றத்தின் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர். பல நீதி அரசர்கள் தனிப்பட்ட முறையில் இவர் வாதிடும் திறமையை கண்டு பாராட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த வழக்கறிஞர் என்பது அவருக்கு ஒரு அடையாளம். அதற்கு மேலாக சமூக செயல்பாட்டாளர் என்று சொல்லுகின்ற விதத்தில் பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வருகின்றார். ஒரு தொண்டு நிறுவனத்தை அவரே தொடங்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக பல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். மாநில அளவிலே பல பணிகளை மத்திய அரசாங்கத்தினுடைய சில அமைப்புகளோடு சேர்ந்தும் மாநில அரசாங்கத்தினுடைய சில அமைப்புகளோடு சேர்ந்தும் அருமையான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் குடும்பத்தின் சார்பான ஒரு வழக்கு
ஐயா அவர்களிடம் சென்றது. அந்த வகையில் குடும்ப வழக்கறிஞர் என்றுதான் அவருக்கு அறிமுகமானார். ஆனால் பின்புதான் அவருடைய பல்வேறு பரிமாணங்களையும் அறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிகச்சிறந்த சிந்தனையாளர். இப்ப அண்மையில ஒரு அவதாரம் எடுத்திருக்கார், குறும்பட தயாரிப்பாளர் இயக்குனர் என்று. அந்த படத்தை இங்க போட்டு காமிப்பாங்க. ஒரு கணவன் மனைவி குடும்பத்துல ஒழுங்கா இல்லைன்னா பிள்ளை எப்படி பார்க்கி அப்படிங்கிறத மையமா வச்சு தாரா என்ற ஒரு 12 நிமிடங்கள் ஓடக்கூடிய குறும்படத்தை அண்மையிலே எடுத்து உயர் நீதிமன்ற நீதியரசர் அதை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியிலே நானும் பங்கேற்பதாக இருந்தது, ஆனால் பங்கேற்க முடியவில்லை, தவிர்க்க முடியாத காரணத்தால். பிறகுதான் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது என்னுடைய எண்ணறியாமலே கண்ணை கலங்கிச்சு, உங்களுக்கும் கலங்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான குறும்படத்தை ஏற்றிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளுக்கும் தகுதிகளுக்கும் உரிய வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு 2 மகள்கள். மூத்த மகள் ஒரு பெரிய நிறுவனத்தில் பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2வது மகள் வழக்கறிஞர். அப்பா பணியை செய்யக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அவரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சார் கருணாகரன் சார் வந்து என்ன வழக்கறிஞர் தான் தெரியும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா கல்லூரி ஸ்கூல் டைம்ல இருந்தே சாரை தெரியும் எனக்கு. சார் வந்து அவங்க பிஜேபி நிகழ்ச்சியில வருவாங்க. நான் அப்போ ஒரு தடவை பேசினேன் மேடையில. அப்போ ஒரு பிரச்சனை வந்து என்கிட்ட சொன்னார், மறந்துருப்பாரு நினைக்கிறேன். நீங்க நல்லா டெவலப் பண்ணலாம், நான் 5 புக்ஸ் தரேன், நீங்க அதை வச்சுட்டு நல்லா பேசுங்க, உங்களுக்கு அந்த இது சரியா இருக்குனாரு. பட் நான் அவர் அப்புறம் பார்க்கல, அதனால இந்த அளவுக்கு தான் என்னால் இப்போ பேச முடியுது. ஸோ சார் வந்து அந்த டைம்ல இருந்தே நிறைய ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க, நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் இப்போ கனெக்ட் ஆனோம், ஒரு 4-5 இயர்ஸ் பேக். ஸோ இப்போ இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசின இப்போ இன்னைக்கு நம்ம பேச சமுதாயத்தில் பெண்களுடைய தட் இஸ் சொசைட்டில வந்து இந்த பெண்களுக்கு வந்து இன்றைய நிலையில வந்து அவங்க நிலைமை வந்து மகிழ்ச்சி அளிக்கிறதா இல்லைன்னா வேதனை அளிக்கிறதாங்கிறது தான் இப்போ நம்மளோட இந்த ஆற்றல் அரங்கத்தோட டாபிக். ஸோ எந்த ஒரு தலைப்புக்கும் ஒரு ரெலவென்ஸ் இருக்கணும் இல்லையா, அந்தந்த காலகட்டத்துக்கு அதுக்கு ஒரு கனெக்ஷன் வரணும். ஸோ இந்த தாராங்கிற படம் வந்து உங்களுக்கு இப்போ எல்லாமே இந்த மாதிரி டைவர்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள்லாம் ஹாப்பியா இருக்கும்போது நம்ம எடுத்திருந்தோம்னா இதுக்கு எந்த ஒரு ரெலவென்ஸும் இருக்காது. ஸோ இப்போ இது ஏன் என்ன தூண்டுச்சுனாக்கா, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு கோர்ட்ல நம்ம டெய்லி பார்க்குறோம், நிறைய குழந்தைங்க வருவாங்க, அவங்க அல்ல அம்மாவோட வருவாங்க இல்லை அப்பாவோட வருவாங்க, மோஸ்ட்லி அம்மாவோட தான் வருவாங்க. ஏன்னாக்கா கஸ்டடி வந்து சில்ட்ரனுக்கு மோர் ஆஃப் அவங்க அம்மாட்ட தான் கிடைக்கும். அதனால என்ன ஆகும், இப்போ அந்த குழந்தையோட மைண்ட் செட்னு அவங்க நிற்பாங்க, ஜட்ஜ் வில் வந்து அந்த கப்பல் தான் கேட்பாங்க, என்ன பண்றீங்க, இந்த மியூச்சுவல் போறீங்களா, பிரியுறீங்களா, ஆமான்னுவாங்க. 6 months பொறுத்து வந்து கேட்டாக்கும் அதே தான், மியூச்சுவலை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அதுலயே வந்து தமிழ்ல வந்து ஔவையார் இருந்தாங்க, காக்கை பாடினியார் இருந்தாங்க. ஸோ ராஜாவுக்கே போய் அந்தந்த மன்னர்களுக்கே, தொண்டைமானுக்கெல்லாம் போய் நெறியாளராக கூட இருந்தாங்க, அவங்க எல்லாம் நெறிப்படுத்தினாங்க அவங்க 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 கிட்ட. அப்படிங்கிற அளவுக்கு சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா அளவுலையும் சரி பெண்களுக்கு வந்து அந்த ஒரு அபரிதமான ஒரு இது இருந்தது, முக்கியத்துவம் இருந்தது. அவங்க சொல்றதை கேட்குற அளவுக்கு மன்னர்கள் இருந்ததா நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு அயல் நாட்டு இது வருமா, வேலு நாச்சியர் வந்தாங்க, அஹில்யாபாய் ஹோல்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இன் மத்திய பிரதேஷ். அவங்க எக்ஸ்ட்ராடினரியா அவங்க சண்டை போட்டாங்க, மொகல்ஸோடையும் பிரிட்டிஷோடையும். அப்புறம் ராணி ஆஃப் ஜான்சி, அவங்க பிரிட்டிஷோட. ஸோ அந்தந்த காலகட்டத்தில் அந்த ஒரு எதிர்ப்பு அவங்க காமிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ இன்னும் ஏன் நம்ம இந்த டாபிக், அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து மகிழ்ச்சி அளிக்கிறதா இல்லை இது அளிக்கிறதான்னு சொல்லுறது. இப்போ நீங்க உங்க டாபிக் நீங்க என்ன பேசுறீங்கன்னு வச்சுட்டு அதை வச்சுட்டு நம்ம we can take it forward. ஓகே ஓகே, அது யாருன்னு அதெல்லாம் டீட்டெயில்ஸ். இவங்க வருத்தமா, இவங்க சிரிச்சுட்டே இருக்காங்களே, உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு.
நான் ஹரிணி ஜனார்த்தனன். என்னதான் நம்ம பெண்கள் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க, இல்ல வந்து அவங்களுக்கு சம உரிமை வழங்கப்படுகிறது, இல்ல அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலுமே இன்னுமே பெண்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னா ஆண்களுக்கு நிகராக பண்ணணும்னாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் சரி, ஆண்களை கம்பேர் பண்ணும் போது அவங்க 2 இல்ல 3 மடங்கு கண்டிப்பா கஷ்டப்பட்டுதான் ஆவாங்க. அதுவுமே இந்த சொசைட்டி, இந்த சமுதாயம் வந்து பெண்களுக்கு மீதான ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இந்த சமுதாயம் பெண்களை ஒரு மாதிரி பாக்குது, ஆண்கள் ஒரு மாதிரி பாக்குது. அது வந்து பெண்களை ஒரு மாதிரி பாக்குது, ஆண்களை ஒரு மாதிரி பாக்குது. ஆண்களுக்கு ஒரு வரையறை இருக்கு, பெண்களுக்கு ஒரு வரையறை இருக்கு. பெண்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஆண்களுக்கு அந்த கோட்பாடு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதுவே பெண்களை வந்து ஒரு விஷயத்த பண்றதுக்கு வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலைக்கு அது தள்ளுது. அவங்கலாம் என்னதான் முயற்சி பண்ணி ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னு நினைச்சாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே அது ரொம்ப கவலைக்கிடமா தான் வந்து முடியுது. ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏன்டா பொண்ணா பிறந்தோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. இப்ப ஒரு கெட்ட வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா இல்ல, ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இருந்தேன். இது இந்த நேரத்துல நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். ஏன்னா நேத்து நான் வந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும் போது அவர் வந்து அவர் ஆக்சுவலா பஸ்ல நின்றுட்டு இருந்தாரு, நான் உட்காந்துட்டு இருந்தேன். லைக் இங்கேயே அவர் இப்படியே பாத்துட்டு இருந்தா. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு விட்டுட்டேன். 2வது தடவை திருப்பி இப்படியே பார்த்தாரு, நான் இப்படி பார்த்துட்டு விட்டுட்டேன். 3வது தடவை அதே பண்ணாரு. என்ன இங்க இருந்து சரியா தெரியலையா, எழுந்து நிக்க நல்லா தெரியுமான்னு சொல்லிட்டு நான் அவரை திட்டிட்டேன். ஆக்சுவலா கூடவே அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அவருக்கு வந்து 35 வயசு இருக்கும், அவங்க அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 60 கிட்ட இருக்கும். அவங்க அம்மா சொல்றாங்க என் பையன் இப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா. லைக் என் பக்கத்துல இருக்கவங்களும் பார்த்தாங்க, என் பக்கத்துல ஜூனியர் பையன் உட்காந்துட்டு இருந்தான். லைக் முன்னாடி இருக்கவங்களும் பார்த்தாங்க, எல்லாருமே பாக்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இங்க நிறைய இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு நிறைய உரிமை தராங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன்னா, நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்துக்கோங்க, பெண்களுக்கு தனியா கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, பெண்கள் மகளிர் பயணம் கொடுத்திருக்காங்க, பெண்களுக்கு நிறைய பாதுகாப்புக்காக நிறைய அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க ஐயா. சோ நம்ம பெண்களா இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும் ஐயா. இது என் கருத்து. வணக்கம் ஐயா, என் பேர் சாதனா. SRM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில இருந்து வரேன். இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு வந்து மகிழ்ச்சியை விட வருத்தம் தான் அதிகம். ஏன் சொல்றேன்னா, இங்க ஒரு ஆணா வாழ்றது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. இங்க ஒரு ஆண் தப்பு பண்ணாலும் ஒரு பெண் தப்பு பண்ணாலும் இங்க யாருக்கு பேர் வரும்னா ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் வரும். இப்ப நிறைய அபியூஸ் கேஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எதுக்கு அந்த நைட்ல போனாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன அந்த இது பண்ணாங்க, அப்படிதான் இந்த சமுதாயம் இன்னும் கட்டமைச்சுக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட வந்து தைரியமா கேக்குறான், என்னால சட்டைய கைட்டிட்டு நிக்க முடியும், உன்னால நிக்க முடியுமா, இது எப்படி நீங்க மகிழ்ச்சின்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க, பையன் பொண்ணு ஈக்குவாலிட்டி. ஆக்சுவலா இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஈக்குவாலிட்டின்றத நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆண் பண்றது எல்லாமே ஒரு பெண்ணாலையும் பண்ண முடியும், ஒரு பெண் பண்றது எல்லாமே ஒரு ஆணாலையும் பண்ண முடியும். ஆனா அதை தனிப்பட்ட அவங்க பலத்தை பொறுத்து. நாயை போயிட்டு கொலைன்னு சொன்னா மட்டும்தான் அது கொலைக்க தெரியுமே தவிர அதுகிட்ட போய் வேட்டையாடுன்னு சொன்னா அதுக்கு தெரியாது. அது மாதிரி தன்னோட பலத்தை பொறுத்த வரைக்கும் தான் இங்க எல்லாமே. ஆனா நீங்க எல்லாரும் சொல்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஈக்குவாலிட்டி, ஏன் ஒரு பையன் பண்றான் ஒன்ன பண்ணால முடியாதா, இல்ல ஒரு பொண்ணு பண்றால ஒன்னால பண்ண முடியாதா, அதுக்கு ஈக்குவாலிட்டியே கிடையாது. இங்க ஒரு பையன் பண்ண முடிஞ்சத ஒரு பொண்ணாலையும் பண்ணலாம். ஆனா அது தனித்தனித்துவமான பலத்தை கொண்டு இருக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி இப்ப இருக்கிற இந்த சமுதாயத்துல ஒரு பையன் ஏதா போய் ஒரு வார்த்தை கேட்பாங்க, என்ன பொட்டப்புள்ள மாதிரி அழுவுற, இல்லைன்னா வந்து ஒரு பையன் ஒரு பையனை திட்டணும்னா இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா ஒரு பொண்ணு வீக்குன்றதான் நீங்க மறுபடியும் காட்டிட்டு இருக்கீங்க. அந்த அக்கா வந்து அழகா சொன்னாங்க, மகளிர் விடுதல் விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஏன் விட்டாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுனாலதான் விட்டாங்க. எல்லாரும் ஒன்னா விடுங்க, ஒன்னா விட்டு ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை வருது இல்ல,
ஒரு பையன் ஒரு பொண்ணு எதுவும் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை தானே வந்து இங்க எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தனிப்பட்ட இடமோ இல்ல எல்லா இடத்துலயும் எங்களுக்கு பாதுகாப்பு, நாங்க மத்தவங்க பாதுகாப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களால அப்படியே வாழ்ந்துட முடியாதுல்ல. எங்களுக்குன்னு தனிப்பட்ட பாதுகாப்பு, நாங்க தைரியமா நின்னு பண்றது தானே பாதுகாப்புன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இன்னும் சில பாகுபாடுகள், பேசப்படுற விஷயம் எல்லாமே பெண்களை மட்டும்தான் பாதித்துட்டு வருது. ஒரு ஆண் கல்யாண வாழ்க்கையில எப்படி இருக்கான்னு தெரியாது, ஆனா ஒரு பெண்ணுக்கு தான் குடும்பம், சமுதாயம் எல்லாத்தையும் பத்தியும் சிந்திக்கிற கடமை அந்த பெண்ணுக்கு ரொம்பவே இருக்கு. ஒரு நீதி கேட்கணும்னாலும் ஒரு ஆணை விட ஒரு பொண்ணு போராடுறதா இருக்கு. இப்போ என்னோட தோழி சொன்னாங்க, அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்கன்றது இது இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஒரு தப்பு நடந்து அதை போய் அவங்க அந்த பையன் வீட்டுல சொன்னா, என் பையன் அப்படி கிடையாதுன்னு சொல்ற சமுதாயம் இன்னும் இருக்கு. அதுவே ஒரு பையனுக்கு நடந்துருச்சு, ஏதோ வேற விஷயம் நடந்துச்சுன்னா எல்லாரும் இங்க வரங்க. அம்மா பையன் சார், அதுதான் சார் சொல்றேன். எல்லாருமே இங்க சமுதாயமா தான் சொல்றேன். இந்த அதே பேரண்டிங், ஆனா அதே பேரண்டிங் பொண்ணுக்குன்னா வந்து நிக்க மாட்டாங்கல்ல சார். இது வேணாம் மானோன்னு எல்லாருமே நிக்கல இல்ல சார். அப்பா வந்து மெயினா பொண்ணு நல்லா பாரு, எல்லா சினிமாலயும் அப்படிதான் வரும் சார். தனி எல்லாரும் நிக்க முடியும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு யாரும் நிக்கல சார், அதனாலதான் சொன்னேன். சாதனா, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. என் பேர் ஹரியரன் ஐயா. SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியில இருந்து வந்திருக்கேன். இப்போ வந்துட்டு நான் பெண்கள் மகிழ்ச்சி தான் அடைகிறாங்க இந்த சமூக நிலையில அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கேன் ஐயா. அப்பெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பெண்கள் தான் வீட்டின் விளக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பெண்கள் தான் நாட்டின் வழிகாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் அது மகிழ்ச்சி உடையது தானே ஐயா. இப்போ நம்ம அண்ணாந்து விமானத்தை பார்த்துட்டு இருந்த நேரத்துல பல பெண்கள் வந்துட்டு விண்ணையும் தாண்டி பறந்து போயிட்டு இருக்காங்கன்னா அது மகிழ்ச்சி இல்லையா? வேற அப்ப என்ன மகிழ்ச்சி? விளையாட்டுத்துறையில பல வீராங்கனைகள் தங்கப்பதக்கமும் இந்தியாவுக்கு பெருமையும் சேர்க்கிறாங்கன்னா அது மகிழ்ச்சி இல்லைன்னா வேற எதியா மகிழ்ச்சி? இந்த கல்வி நம்ம கல்லூரியிலே எடுத்துக்காங்களேன், ஒரு வகுப்புலயும் அதிகபட்சமான வகுப்புல பெண்கள் தான் முன்னிலையில இருப்பாங்க. அப்ப அது மகிழ்ச்சி இல்லைன்னா வேற எதியா மகிழ்ச்சி? அப்புறம் நம்ம பாலிடிக்ஸ்ல எடுத்துக்கோங்க, அதுலயுமே 33% சட்டசபையில பெண்களுக்கு ஒதுக்கீட்டு இருக்கு. அத நான் மகிழ்ச்சின்னு சரி வரப்போகுது ஐயா, அப்படி வரப்போகுது. அத வந்துட்டு நான் மகிழ்ச்சின்னு சொல்றதை விட மாற்றமும் சொல்றேன். ஏன்னா மாற்றம் வர வரதான் நமக்கு நல்லதே நடக்க போகும் ஐயா. நல்லது நடந்தா நமக்கு தானே ஐயா மகிழ்ச்சி. இப்போ பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பே தேவையில்லை. ஏன்னா பெண்களே இப்ப காவல்துறையா மாறி பாதுகாப்பு தர ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. பெண்களுக்கு அதே மாதிரிதான் வேலை வாய்ப்பு எதுவுமே தர தேவையில்லை. அதே மாதிரி பெண்கள் இப்ப பல துறையில முதலாளிகளா இருந்து வராங்க ஐயா. அதனால ஈக்குவாலிட்டி, 2 பேருக்கு சரிசமம் அதுன்றது பேசுறதே கிடையாது. ஏன்னா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவன் போறான்னா தான் அவனுக்கு அது கிடைக்கும். ஏன்னா இப்ப இந்த நான் சொன்ன எல்லா பெண்களும், அதாவது இப்போ ஆதித்யா L1 சந்திராயன் 3 அதை வந்துட்டு அந்த ஸ்பேஸ் மிஷனை வழி நடத்தி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதே ஒரு பெண்ணு தான் ஐயா. அப்போ இவங்களால முடியுதுன்னா அப்ப யார் நினைச்சாலும் முடியும். ஆனா அதுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதுக்கேத்த மாதிரி போராடினா உங்களுக்கானது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. நான் டாக்டர் கீர்த்தனா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். சரி, இவங்க எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு பேசுறது வந்து 1% ஆஃப் இதை மட்டும்தான் பேசுறாங்க. அந்த 1% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எவ்வளவு தூரம் ஹாப்பினஸ் தரும்னு எனக்கு தெரியல. அவரு சொல்றாரு பெண்கள் வந்து நிறைய நிலையில வளர்ந்துருக்காங்க அப்படின்னு. அந்த எவ்வளவு பெரிய நிலையில பெண்கள் வளர்ந்தாலும் திருப்பி வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது திருப்பி அந்த பெண் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் ப்ரொஃபஸரா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, அஸ்ட்ரோனட்டாவே இருந்தாலும் சரி, ஆனா வீட்டுக்கு வந்தேன்னா நான் ஒரு மனைவி, மகள் இல்ல அப்படி ஒரு அந்த பொசிஷனை வந்து திருப்பி நான் டேக் ஓவர் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் ஒர்க் போறது வந்து எனக்கு பெனிஃபிட் நிறைய பேர் சொல்றாங்க. எக்கனாமிக்கலா என்னதான் வேலை பார்த்தாலும் இன்னைக்கு எத்தனை பேரோட ATM கார்டு பெண்களோடது அவங்க கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல.
அவங்க அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் வந்து என்னைக்கு எத்தனை பேர்கிட்ட அவங்ககிட்ட இருக்குன்னு தெரியல. இல்ல இல்ல என்னோடது என்கிட்ட தான் சார் இருக்கு. இல்ல அது வந்து இந்த டெவலப்மெண்ட்ன்றது 1% தான் இருக்கு. அது வந்து எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி அளிக்குதுன்னு வந்து எனக்கு புரியல. நிறைய வந்து வருத்தம் அளிக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க நிறைய கம்பார்ட்மெண்ட் நமக்குன்னு தனியா இருக்கு. அது ஆக்சுவலி ஒரே கம்பார்ட்மெண்ட்ல போனாலும் நான் எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்றதா எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது. நான் வேற கம்பார்ட்மெண்ட்ல போனாதான் நான் சேஃபா இருப்பேன்றது இல்ல. நான் வந்து 10 ஆண்களோட போனாலும் நான் சேஃபா தான் இருப்பேன்னு நினைக்கிறதுலதான் எனக்கு வந்து மகிழ்ச்சி. கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆண்கள் அப்படிங்க எல்லா இதுலயும் இருப்பாங்க ஆளுங்க. அதனால இப்போ ஆஃப்லைன் ஐ சி பாய்ஸ் ஆர் மச் பெட்டர். எங்க காலகட்டத்தோட இப்போ வந்து பாய்ஸ் வந்து அந்த பழைய அந்த பெண்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. ரெண்டாவது இந்த கோஎஜுகேஷன் நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். முதல்ல இருந்து சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லா கோஎஜுகேஷன் தான் படித்தேன். அண்ட் பாய்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கும் கோஎஜுகேஷன் படிக்கிற பசங்களுக்கும் ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் அடிப்படையாக அதை வந்து மாற்ற வேண்டியது. அப்போ அந்த பிஹேவியர் கண்டிப்பாக மாறிடும். ஸோ ஈவன் கேர்ள்ஸ் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும் கேர்ள்ஸ் படிக்கும்போது. ஸோ அந்த ஒரு சொசைட்டியல் சேஞ்சஸ் வந்தால் அது வில் பி மச் மோர் ஈஸி டு டீல். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம் வந்து நீங்கள் தான் டீல் பண்ணுங்க. வணக்கம், என்னுடைய பெயர் மு லோகேஸ்வரி. மேம் சொன்னதுக்காக சொல்றேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருந்தேன் சார். இங்க ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன். அப்ப ட்ரெயின்ல வந்து நம்ம ஜெனரல்ல போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து ரொம்ப கூட்ட நெரிசலா இருந்துச்சு, என்னால ஏறக்கூட முடியல. அப்ப அங்க இருந்த ஒரு அண்ணா வந்து எனக்கு வழி கொடுத்து இந்த சைடு உள்ள போய் நின்னுக்கோங்க, அங்க இருந்த இன்னொரு அப்பா வயது இருக்கிறவங்க இப்படி வந்து இங்க நின்னுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராவல் முழுக்குமே நான் நின்னுட்டு தான் போனேன். அவங்க எனக்கு ஒரு சேஃபா என்ன பாதுகாப்பா உணர வச்சாங்க. அங்க இருந்தவங்க என்னோட சகோதரராவும் என்னோட அப்பாவும் தான் நான் பார்த்தேன். உண்மையாவே நிச்சயமா சொல்லணும்னா இந்த சமூகத்துல பெண்களா வாழ்ற நிலை எனக்கு மகிழ்ச்சி தான் அளிக்குது சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம், நம்மளுடைய வீட்டுல உங்க அம்மா அப்பா அந்த ஸ்டேஜ்ல எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஒரு நம்ம தாத்தா பாட்டி அந்த நிலைக்கு வச்சுக்கலாமே. இன்னைக்கு என்ன சமைக்கிட்டோம் அவங்க கிட்டதான் கேட்கணும். இன்னைக்கு நான் வெளியில போலாமா, இன்னைக்கு ஒரு விழா இருக்குன்னா நான் போட்டுமா வேணாவா அவங்க கிட்டதான் கேட்கணும். அவங்களோட இசைவு இருந்தாதான் நம்ம போறதா முடியறதா. அது கூட ஒரு பள்ளியில சேர்க்கணும், நம்ம குழந்தைய ஆங்கில வழி கல்வியில சேர்க்கணுமா தமிழ் வழி கல்வியில சேர்க்கணுமா அதுவும் முடிவு எடுக்க முடியாது. எந்த ஒரு விஷயமே நம்ம சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது. இன்னைக்கு உங்களால சுயமா முடிவு எடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. எங்களால முடியும். இன்னைக்கே நாங்க இவ்வளவு தூரம் வந்து படிக்கிறதே நாங்க எடுத்த முடிவு தான். அதனால இந்த நிலையில பெண்களோட நிலை எங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு. சார், என் பேர் பிரவீன்குமார். இது பெண்கள் தலைப்பினால ஒரு சின்ன ஒரு கவிதையில வந்து தொடரலான் இருக்கேன். கள்ளிப்பாலில் தப்பித்து தாய்ப்பாலின் இனிப்பில் வளர்ந்த மங்கையனும் நல்லாள் நான். அதாவது ஒரு 1990க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண் சிசு கொலைகள் நிறைய நடந்துச்சுங்க சார். அது வந்து 1992 வந்து சட்டம் இயற்றப்பட்டு முற்றிலும் வந்து முடிச்சாங்க. அந்த கொலைகள் வந்து குறைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வந்து அதே அரசாங்கம் வந்து பெண்கள் வந்து பாதுகாப்புல வந்து ஏன் சட்டத்தை வந்து கொடுக்க முடியலன்னு ஒரு கேள்வி இருக்குங்க சார். நீங்க ஒரு வழக்கறிஞரா வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பார்த்தா ஆண்களுக்கு ஒரு சட்டம் சொல்லுங்க. ஆண்கள் பாதுகாப்பு ஒரே ஒரு சட்டம் இல்ல சார், அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தானேங்க சார். சட்டம் இல்லைங்கிற வழக்கறிஞரா ஆண்கள் பாதுகாப்பு ஏதாவது ஒரு பொண்ணு ஒரு ஆண் அடிக்குது, அது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்கார நம்ம அடிச்சு நடத்திடுவோம். ஒரு சக்தி ஆம்பளைங்களை காப்பாற்றுறது எந்த சட்டமும் கிடையாது. அதனால இப்போ பெண்கள் இப்போ போஸ்கோ அபியூஸ் வந்து பசங்களுக்கு கூட நடக்கும், குழந்தைங்க ஈவன் பாய்ஸ் கூட நடக்கும். அதுக்குதான் சட்டம் இருக்கா? என்னன்னா மெஜாரிட்டி நடக்கிற விஷயங்கள் சட்டங்கள் ஏன் வருதுன்னாக்கா சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் தான் சட்டம். இப்போ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஷேருக்கு எல்லாம் இருக்கு. முதல்ல வந்து சர்டிபிகேட் தான் இருக்கும். அவ்வளோ சர்டிபிகேட்டை பிரிண்ட் பண்ணி எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் டிமேட் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ராடை ஜனங்க பண்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மிஸ்பிஹேவியர் சிசுக்கள் சின்ன குழந்தைங்க இருந்து மிஸ்பிஹேவியர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வளர்ந்த வயதானவர்கள் பண்றாங்க. அந்த நெசசிட்டினால தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சு போஸ்கோ லா எல்லாமே இந்த ஒரு அடிப்படையில தான் வந்தது. ஏன்னா
உங்க ரிஃப்ளெக்ஷன் சொசைட்டில நடக்கிற வந்து அந்த குற்றங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் சட்டம். சில காலகட்டத்தில் தேவைப்படாம இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி 90s கிடையாது சார். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப வந்து 1990 நடந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 20 வருஷமா வந்து இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. பாலியல் பலாத்காரங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா பாலியல் பலாத்காரங்கள் இல்ல சார், அது வந்து கம்ப்ளீட்டா வந்து சட்டங்கள் வந்து இப்ப கொலை கூட தான் நடந்தது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் மென்டல் ஃப்ரேம்வொர்க்கை போய் நம்ம பண்ணாதான் சொல்றோம். யூ நீட் a பேசிக் சேஞ்ச். பேசிக் சேஞ்ச்னா அவன் வந்து ஒரு சிக் மைண்ட் செட் இருக்கும், ஜெனட்டிக்காவும் இருக்கும், எல்லா விதமான இதுவும் இருக்கும். ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பரா போதிக்கணும். ஒண்ணு அது வந்து ஃபண்டமெண்டலா அடிப்படையில மாற்றணும். அதை மெஜாரிட்டி அப்படி இல்லை. இப்போ உங்க இந்த ரூம்ல இருக்கிறவங்க யாரும் ஒருத்தர் அப்படி சொல்ல முடியுமா சிக் மைண்ட் இருக்கும்னு? இது 1% கூட இல்லை, 0.01% கூட இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 0.01% தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த சட்டங்களும் வந்துருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம் ஐயா, என் பெயர் மதுமிதா. நான் பிகாம் ஜெனரல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டோட தலைவன் வந்து ஏர்ன் பண்ணிட்டு வருவாங்க, அதை வந்து நம்ம ப்ராப்பரா எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சு. அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு பெண்களுமே வேலைக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட பட்ஜெட் தாக்கல் பண்றதும் ஒரு பெண் தான். அப்படி இருந்து காலம் இப்ப வந்து இப்படி மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ரீசெண்டா ஆபரேஷன் சிந்தூர், அதுக்கு பின்னாடி இருந்ததும் 2 முக்கியமான பெண்கள் தான் அந்த இது. அதனால இந்தியா மட்டும் திரும்பி பார்க்கல, உலக நாடுகளே வந்து பெண்களை திரும்பி பார்த்துச்சு. மேடம் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்க 1% வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்றது. டெவலப்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் நாட் ஓவர் நைட் ப்ராசஸ். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இட் டேக்ஸ் அ டைம். அது நிறைய டைம் எடுக்கும். அந்த 1% இருந்தாலுமே அது கண்டிப்பா ஒரு நாள் 100% மாறும். அப்போ அதுக்கு அந்த சொசைட்டில இருக்க எல்லாருமே அந்த பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு சூழல்ல பெண்களுக்கு பெண்கள் தான் சப்போர்ட்டா இருக்காங்க. எங்களுக்கு ஆண்களோட சப்போர்ட் இருக்கு, பட் இருந்தாலுமே பெண்களுக்கு பெண்கள் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. பெண்கள் கண்டிப்பா வந்து மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. நன்றி. அவையோருக்கு வணக்கம். ஆதி காமாட்சி, பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்ல இருந்து வரேன். நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல சார், எல்லா அப்பாக்களும் நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல சார், அப்பா வந்து பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதிகமா அப்படின்னு. கிடையவே கிடையாது. எனக்கு கூட பிறந்தது ஒரு அண்ணன் இருக்கான் வீட்டுல. அவன் 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வருவான். எங்க வீட்டுல கேட்க மாட்டாங்க. நான் கேட்பேன், என்னையே விட மாட்டீங்க, 8 மணிக்கு மேல எனக்கு வெளியில போக அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்க வீட்டுல போன் எடுக்கவும் விட மாட்டாங்க. நான் கேட்டா அவன் ஆம்பளை பையன் சொல்லிட்டு எங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, ஒன்னா பார்க்க மாட்டீங்களா? நான் சொல்லி கேட்டதுக்கு, ஒரு ஆணும் பெண்ணும் ஒண்ணு கிடையாது, நீ வந்து வெளியில ஷால் போடாம போனா எல்லாரும் தப்பா பாப்பாங்க, ஒண்ணு சொல்லதான் செய்யறாங்க. எங்க வீட்டுல சொல்றாங்க. என்ன எனக்கு வீட்லயே சப்போர்ட் இல்லைங்கும் போது வெளியில இந்த சொசைட்டில எனக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்கும்? அது ஷால் இல்லாம போகணும்னு சொல்லல, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்லலாம். போயிட்டு வராங்க, பட் போன்ல நாங்க காஷன் பண்ணிக்குவோம். எவ்ரி ஃபாதர் வில் ஹேவ் a responsibility. அவரோட மைண்ட் செட்ல அவரோட பயங்கள் வேற. ஏன்னா அவர் வந்து உங்க மேல சந்தேகப்படல, பையன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை அவருக்கு. பட் இதையே வருது ஒரு பையனுக்குன்னா ஏன் கேட்க மாட்டீங்க? அப்பாவுக்கு என்ன பயம் இருக்கும்னாக்கா, இந்த மாதிரி அன்ஸ்க்ரூப்ளஸ் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, பசங்க வெளியில, அவங்க கிட்ட இருந்து அவரோட பயம் அது, அவ்வளவுதான். அதனால இந்த ஒரு சேஃபான ஒரு இடத்துல உங்களை வெளியில ஒரு வெக்கேஷன் போறீங்க, சரி, அங்க இருந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க வெளியே, அதாவது ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்ல. பட் நீங்க சொசைட்டி தான் பிளேம் பண்ண, உங்க அப்பாவை மட்டும் தனியா பிளேம் பண்ண முடியும். ஏன்னா அவர் உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் அதை சொல்றாங்க. அது யாரும் போன கேட்கறது இல்லை. அதனால நீங்க கண்ட்ரோல் பண்ணுவோம். நான் பார்த்தவங்க கேர்ள்ஸ் டோன்ட் லிசன், இதெல்லாம் அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. நீங்க என்ன போகாம இருப்பீங்க? இப்போ போகாம தான் இருக்கணும், இல்லாட்டி எனக்கு வீட்டுல சோறு போட மாட்டாங்க. இல்ல, அது வந்து ஒரு அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பயம் இருப்பாங்க. அவங்க பயப்படுறதுக்காக என்னால அவங்க போட்ட சட்டங்களுக்குள்ளே இருக்க முடியாதுல்ல. எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா போய் தான் ஆகணும். அட்ரஸ் பண்ணா நீ ஒரு பொண்ணு, பையன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிக்கிறாங்க. இப்போ காதர் நவாஸ் கான் ரோட்லாம் பாருங்க, எவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்காங்க. நைட் 11 o'clock 12 o'clock சுத்திட்டு
அவங்க அப்பா எல்லாம் அப்ப நல்லவரா? அப்போ அவங்க வீட்டோட சட்டத்தை உடைச்சிட்டு வராங்க. ரெண்டுமே இருக்கு. சோ நீங்க வந்து அட்லீஸ்ட் உங்க அப்பாட்ட வந்து அதை அட்ரஸ் பண்ணலாம். நீங்க நான் பாத்துக்கிறேன்ப்பா, கான்பிடன்ஸ், பயப்படாதீங்க, அவர்கிட்ட கேளுங்களேன், உட்காந்து பேசுங்க. பேசுனா என்ன சொல்லுவாங்க? அவன் பையங்கிறதுனால அவரை வெளியே விடுறது இல்லை. அவர் உங்க மேல இருக்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு தான், உங்களை வந்து ஒரு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத அது நீங்க பேசி அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஐயா. அப்புறம் வந்து கெட்ட வார்த்தை இந்த பசங்க பேசுறாங்க. இப்ப கூட நாங்க படிக்கட்டி வரும்போது எங்களோட ஃப்ரெண்ட்ஸே கெட்ட வார்த்தை பேசுனாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பொண்ணோட பிரைவேட் பார்ட்ஸா மட்டும்தான் இருக்கு. அவங்க வந்து அவங்க அம்மாவையோ இல்லாட்டி கூட பிறந்த தங்கச்சிங்களையோ தான் திட்டுற மாதிரி இருக்கு. ஒரு இக்னோர் இல்ல, எல்லாருமே பேசுறாங்க. பொண்ணுங்களுமே தான் செல்ஃபா பேசிக்கிறாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது, அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. அது பேசக்கூடாதுங்கிறது புரிய வைக்கணும். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. என் பேர் மோகனப்பிரியா, பிகாம் ஜெனரல் படிக்கிறேன். இன்னைக்கு பெண்கள் இந்த சமூகத்துல இன்னைக்கு வந்து வேலை கேட்பவர்களாக இருந்து இன்னைக்கு வந்து வேலை கொடுப்பவர்களாக மாறி வருகிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்க வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு கிரெடிட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்டே நிறைய கொடுக்குது. ஒரு பெண் இந்த சமூகத்துல ஒரு பெண் வந்து வெற்றி பெற்றா அது அவ குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு தலைமுறையே வெற்றியாக மாறி வருகிறது. நன்றி. வணக்கம் நடுவதே, நான் முகேஷ். நம்ம இந்தியால உமன் சேஃப்டி இன்னும் பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. வருஷம் 28,000 இருந்து 31,000 ரேப் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. அதுக்கப்புறம் உமனுக்கு எதிரான டோட்டல் கிரைம்ஸ் பாத்தீங்கன்னா 4 லட்சம், வருஷம் 4 லட்சத்துக்கு மேல கிரைம்ஸ் நடக்குது. அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் கிரைம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்க எல்லாரும் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. கூட இருக்க ரிலேட்டிவோ, ஃப்ரெண்ட்ஸோ, நெய்பரோ, இந்த மாதிரியா இருக்கவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? இன்னும் நிறைய உமன் பயத்திலே ஃபேமிலி பிரஷர்னாலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம மாட்டாங்க. அதனால அபிஷியல் டேட்டா விட ரியல் இன்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தா உமன் கம்ப்ளீட்லி சேஃப்னு சொல்ல முடியாது. சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகியிருந்தாலும் இன்னும் thousands ஆஃப் உமன்ஸ் வயலன்ஸ், ஹராஸ்மெண்ட், டொமஸ்டிக் அபியூஸ், செக்ஷுவல் அசால்ட் மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நன்றி. நீங்க அவங்க பேசும்போது என்ன கவுண்டர்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க வந்து புள்ளி வர கொடுத்துட்டீங்க, செத்ரியன் விஜயகாந்த் மாதிரி. ஐயா, என் பேரு லோஹித் ஐயா. ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் லோஹித். முன்னாடி வந்து பெண்களுக்கு வந்து படிப்பு எதுவுமே இல்லை. இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்பு, அப்புறம் படிப்பு நிறையவே பண்றாங்க. கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இதுக்கு. அப்புறம் நிறையவே பாதுகாப்பு இருக்கு. அப்புறம் கோர்ட்ல நிறையவே உமனுக்கு என்ன தப்புன்னு அந்த நிறையவே சால்வ் பண்றாங்க. அப்புறம் இப்போ மேம் ஒன்று சொன்னாங்க, எங்கள் ஏடிஎம் கார்டு வந்து மற்றவங்க வச்சுப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட அவங்க ஏடிஎம் கார்டு, அவங்க சேலரி அவங்க தான் பார்த்துப்பாங்க. நீங்க எல்லாரும் பேசுறதுலாம் லைக் ஒரே மாதிரியே இருக்கு. நீங்க சொல்ல வர விஷயத்த வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இதான் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. இந்த நடந்துச்சு அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். வணக்கம் ஐயா, என் பேர் எஸ் அஜய். எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னா, ஒரு கிரைம் நடக்குன்னா விக்டிம் கேள்வி கேட்கிறோம், அக்யூஸ்ட கேள்வி கேட்கறது இல்லை. நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கிறேன், இந்த சொசைட்டி பெண்கள் மேல வைக்கிறது முதல் விஷயம், நீ என்ன அந்த டைமுக்கு போன, இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியலையா? இப்போ அதுதான் ஒரு பிரச்சனை, ட்ரெஸ் தான் பிரச்சனை அப்படின்னா 5 வயசுக்கும் 2 வயசு குழந்தைக்கும் நடக்கிறது கொடுமைக்கு என்ன ஆன்சர்? ட்ரெஸ் தான் பிரச்சனைனா ஒண்ணு. ரெண்டாவது, இந்த டைமுக்கு நீ எங்க அங்க போனன்னு பெண்களை பார்த்து இந்த சொசைட்டி கொஸ்டின் கேக்குது. அப்போ காலையில ஸ்கூலுக்கு போற பெண்களுக்கு என்ன ரீசன், என்ன நடக்குது, அந்த கொடுமைக்கு என்ன பதில், ஸ்கூல் முடிச்சுட்டு வரவங்களுக்கு என்ன பதில்? அப்புறம் கேரக்டர் சரியில்லை, அதனால அந்த பொண்ணுக்கு அப்படி ஆச்சு. அப்ப 70 வயசு பாட்டிக்கு நடக்கிற அபியூஸ்க்கு என்ன
ரீசன் ஐயா. அதாவது பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் எடுக்கிறத விட்ட மனசாட்சி, இந்த ஒரு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிளாஸ் எடுக்கிறோம் நான் கேட்கறேன்யா. இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த 3 கொஸ்டின் உங்ககிட்ட டைரக்டாவே கேட்கறேன், எனக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல, உங்ககிட்ட நான் கேட்கறேன். இல்ல இப்ப நீங்க வந்து ட்ரைன் பண்ணவன அஜய் கேள்வி கேட்க முடியாது, ட்ரைன் பண்ணவன போய் கேள்வி கேட்க முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் கேரக்டர் பில்டிங் வேணும் நம்ம நாட்டுல. இது வந்து சிக் மைண்ட் தான் இது எல்லாமே. நீங்க சொல்ற மாதிரி சின்ன குழந்தைங்களோ வயசான பாட்டியோ வந்து இட் இஸ் பியூர்லி சிக் மைண்ட். ஈவன் வாட் எவர் வந்து எந்த லிமிட்டும் மீறாம தான் ஒரு ஆள் நடந்துக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பயம் அவனுக்கு வரணும். இப்போ வந்து ஆஃப் லேட் நிறைய சட்டங்கள் வந்திருக்கு, வயல ஒரு 3 மாசத்துக்குள்ள முடிச்சிடுறாங்க. இப்போ இதுலயே ஒரு அப்பாவை பிடிச்சி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரைன் பண்ணதா இந்த மாதிரி குற்றம் செய்யாத ஆளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இல்லையா, அவனோட இன்னசென்ஸ் ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அவங்க குற்றம் சுமத்துறதுனாலே அவன் தப்பு பொய்யா கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் நமக்கு வேணும். இதை மிஸ்யூஸ் கூட பண்ணுவாங்க சில பேர், இந்த மாதிரி நடந்தது ஒருத்தர் பழிவாங்க. ஸோ ஒரு பேசிக் ஒரு விசாரணை இருக்கணும். அதில் விசாரணைக்கு தான் அந்த டைம் தேவைப்படுது நமக்கு. பட் நீங்க சொல்ற அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டல் சேஞ்ச் வரணும். எல்லாரும் மொத்தமா அந்த மாதிரி சிக் மைண்ட் இருக்கிறவங்க மாறணும். பட் அது வந்து சொசைட்டில ஒரு இம்பேக்டடா இருக்கும். அது ஜெனட்டிக்கான ப்ராப்ளம் இருக்கும். சூசைட் பண்ணிக்கிறவங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஜெனட்டிக்காவே அந்த ஒரு டெண்டன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிக் மென்டாலிட்டி இருக்கிறவங்க, குழந்தைங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றவங்க, வயசானவங்ககிட்ட பிஹேவ் பண்றவங்க, அதாவது இட் இஸ் அப்நார்மல். இப்போ ஒரு ஈக்குவல் ஏஜ்ல பண்ணா இட் இஸ் ஒரு அவனோட ஒரு வல்காரிட்டி தான் வெளிப்படுமே தவிர, இந்த மாதிரி பண்றது வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம் மென்டல் சிக்னஸ். ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். வீல் ஹேவ் டு ட்ரீட் தெம் ஆர் புட் தெம் அவே ஃப்ரம் த சொசைட்டி. அதனால் நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது யார் எப்படின்னு. அதனால நம்ம பழகும் போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். தெரிஞ்சவங்க இப்போ அதான் சொல்றாங்கல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ 2 வயசு குழந்தைனாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால தானே அது நடக்குது. 2 வயசு குழந்தையோட அந்த அப்பா அம்மா இருந்திருந்தா நடக்காது இல்லை, யார்ட்டையாவது ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுறாங்க பார்த்துக்கோன்னு சொல்லி. அந்த மாதிரி இல்லை, அவனுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. அந்த அவங்க சொன்னாங்க இல்லையா, எங்க அப்பா அவருக்கு அந்த பையன் இன்னும் இருக்கு. அவங்க அப்பாவோட ஃபியர் அதுதான், நீ தனியா போவாங்கன்னு சொல்றதுக்கு. அந்த குழந்தைங்களோ அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அவனுக்கு கிடைச்சது? 2 வயசு குழந்தைக்கு அதை மிஸ்பிஹேவ் பண்றான்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுத்துருப்பான்? அப்பாவா தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து அது வளர்ற வரைக்கும் அந்த ஒரு யாரையும் நம்ப முடியாது. ரிலேட்டிவ்ஸ், தாத்தா கூட சொல்லுவாங்க, தாத்தா அவங்க மாமா எல்லாருமே. அதனால அந்த ஒரு டெண்டன்சி நம்ம பார்த்து நம்ம நடந்துட்டா கன்சிடரபிளா குறையும். அண்ட் தே ஹேவ் டு பி ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் உள்ள இருக்காங்க, வயலும் சீக்கிரம் முடியுது. பட் இதை நம்ம இவ்வளவு பெரிய நாட்டில் வந்து அதை எப்படி நம்ம வந்து பின்பாயிண்ட் பண்ணி பண்ண முடியும்? அதனால சிட்டிசன்ஸ் தே ஹேவ் டு கோஆபரேட். ரொம்ப நன்றி. அவங்க லாஸ்ட் இருக்காங்க. மாண்புமிகு நெறியாளர் அவர்களே, தமிழ் பேரத்தின் தலைவர் அவர்களே, எமது பெயர் பிரசன்னநாதன். நான் முதலாம் ஆண்டு சட்டப்பள்ளியில் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். எனது தலைப்பில் நான் ஆதரவு பிரிவில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அதாவது ஐயா, என்னுடைய தோழர்கள் வந்து சொல்வதை போல் பெண்கள் பல துறைகள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் வந்து மனசார ஏத்துக்கிறேன். ஆனா எதிர்ப்பு தரப்புல இருந்து இந்த பாதுகாப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை, அப்படி அந்த ஒரு என்னோட மனதில் வந்து ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இலங்கையில வந்து 1952 தி ஒன்லி சின்ஹலா ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இலங்கையில வந்து சிங்களர்களுக்கான குடியுரிமை சட்டம் வந்து சிங்களர்களுக்காகவே அமைக்கப்பட்டுள்ளது. அதனால தமிழர்களுக்கான அந்த உரிமை வந்து இன்னும் அது கொடுக்கப்படவில்லை. இதனால வந்து 1950 இருந்து 60 வரைக்கும்
இனவெறி தாக்குதல் வந்து நிறைய நடந்திருக்கு. இதனால வந்து பல பெண்கள், பல குழந்தைகள் வந்து மரணமா நிறைய. நான் எதுக்காக இந்த டாபிக் பேசுறேன்னா, பெண்கள், அதாவது 1975ஆம் ஆண்டு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கான அந்த தலைப்புல வந்து அந்த மிலிட்டன்ட் குரூப் அங்க வந்து பெண்களுக்கான ஒரு ஆமா பெண் புலிகள் இருந்தாங்க. அதுல வந்து கரும்புலிகள் முக்கியமாக பெண்களுக்கான ஒரு சப்போர்ட் மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே அவங்க தான் முதல்ல இன்சார்ஜாவே அவங்க வந்து கொண்டு வச்சிருக்காங்க. அதுதான் அதனால வந்து ஆமாங்க ஐயா. நன்றிங்க. வணக்கம் ஐயா, என் பேர் பேபி ஸ்ரீ. SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்திருக்கேன். இப்போ நிறைய வரதட்சணை வாங்குறாங்க தமிழ்நாட்டுல, அதனால அது கவலைக்கிடமா இருக்கு. அதனால நிறைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பத்தி ரொம்ப கவலைக்கிடமா ஃபீல் பண்றேன். ஒரு பொண்ணா வரதட்சணை கொடுக்கறது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதனால நிறைய தற்கொலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதை பத்தி இப்போ வந்து அவ்வளவு மோசம் இல்லை. அவங்க பேசணும்னே தரேன், வெயிட் பண்ணு. இல்ல, அவங்க இப்ப வரதட்சணை பத்தி பேசினாங்க. டவுரி ஹாரஸ்மெண்ட்னு ஒரு ஆக்ட் வந்தது. இதெல்லாம் 80s 70s 80s வந்துச்சு. அப்ப நிறைய சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்டவ் வெடிக்குது, பொண்ணை எரிச்சிடுறாங்க அப்படிங்கிற கேசஸ் நிறைய இருக்கும். அப்புறம் என்னாச்சு, 498A ஒரு செக்ஷன் அது டவுரி ஹாரஸ்மெண்ட் ஆக்ட்ல. அதுல என்னாச்சு, 80% கிட்டத்தட்ட போய் கேஸ் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மேட்டர். பட் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு இஷ்யூவா இல்லை, ரெலவன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. டவுரி பொறுத்த வரைக்கும் சிட்டி வைஸ் நீங்க உள்ள கிராமத்துலாம் இந்த பழைய கல்ச்சர்னால நடக்கலாம். பட் அதை வந்து ஈஸியா நம்ம கொஸ்டின் பண்ணலாம். இப்போ உறுதி இருக்கிற மாதிரி இந்த டவுரி இஷ்யூஸ் பெருசா இப்போ இல்லை. இப்போ இந்த மாதிரி இந்த பாலியல் குற்றங்கள் அதுதான் இப்போ வந்து கொஞ்சம் மேஜர் நம்ம கன்சர்னா இருக்கு. டவுரி வந்து நம்ம ஈஸியா டீல் பண்ணலாம். அது வந்து தற்கொலைகள்லாம் அவ்வளோ இப்போ இல்லை. இப்போ பெண்கள் தைரியமா வெளியே வந்துடுறாங்க. அதான் நான் சொல்றேன், ஒரு 8-9 கோர்ட் வந்து ஒரு நாளைக்கு 90 கேசஸ் வருதுன்னா பாத்துங்க. அதனால யாரும் அந்த மாதிரி டவுரி கேட்டு கொடுமை பண்றது அந்த மாதிரியான பெரிய இஷ்யூஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இரலவென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி விஷயம். வணக்கம் ஐயா, என்னுடைய பெயர் ராகுல் காந்தி. தமிழ் துறையில் முனைவர் பட்டம் மேற்கொண்டுள்ளேன். உங்களுடைய குறும்படம் பார்த்த அருமையாக இருந்தது. ஆக்சுவலா அதை தாண்டி ஒரு சிந்திக்கலாம். என்னன்னா, ஒரு குழந்தையாக பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த இடத்துல வருத்தம் அளிக்கும். அது கடந்து ஒரு டீனேஜரா ஆஸ் அ அடல்ட்டா அந்த குழந்தை வந்து பார்க்கும்போது தன்னுடைய அப்பா அம்மா பிரியறது வந்து அந்த குழந்தைக்கு வந்து சந்தோஷம் அளிக்கும். ஏன்னா அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிலவுது. அதன் காரணமாக இப்போ நகர்ப்புறங்கள்ல ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அதாவது அந்த குழந்தையாக இருக்கும் போதும் சரி, டீனேஜாக இருக்கும்போது சரி, அடல்ட்டா இருக்கும்போது சரி. ஆனா கிராமப்புறங்கள்ல அந்த குழந்தை வந்து ஒரு டீனேஜ் வயசுக்கு உள்ள இருந்துச்சுன்னா அவங்க வந்து பிரிய விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இங்க வாழுங்க, குழந்தைக்காக சேர்ந்து வாழுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பெண் அந்த குழந்தைக்காக அந்த ஆணும் பெண்ணும் ஒரு கருத்து வேறுபாடோட மனம் ஒத்து போகாம சேர்ந்து வாழ்றதுக்கு காரணம் அந்த விளைவால அந்த பையன் வந்து டீனேஜ் வரான், இல்ல அந்த பொண்ணு வந்து டீனேஜ் வராங்க, அல்லது அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ அந்த கருத்து வேறுபாட்டு நிலை வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ள தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த பையனுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி இன்மை ஏற்படும். அந்த பையனோட வாழ்க்கையில பீஸ் இருக்காது. அதன்படி பார்க்கும்போது அந்த குழந்தையாகவே இருக்கும்போது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நிகழும் பொழுது அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த குழந்தை வளர்கின்ற பொழுது டீனேஜ் ஆகும் போது ஒரு அடல்ட் ஆகும் போதோ அவங்க பிரிகின்ற பொழுது அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி நிலவுன்னா அது வந்து அவங்க பிரியறது வந்து நல்லது. எப்போது அது கருத்து வேறுபாடு நிகழ்தோ அது பிரியறது நல்லது. ஏன்னா அந்த கருத்து வேறுபாடு நிகழ்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க, அந்த நிலைக்கு வரைக்கும் போயிட்டாங்கன்னா அது வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். பின்னாட்கள்லயும் ஒரு கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஒரு வருடமோ அல்லது 2 வருடமோ அவங்க வந்து சேர்ந்து இருக்கலாம். அதுக்கப்புறமும் அந்த கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். இதனால அவங்க வந்து பிரியறது வந்து அந்த குழந்தை வந்து ஒரு டீனேஜாக இருக்கின்ற காலகட்டத்திலோ ஒரு அடல்ட்டா அந்த குழந்தை மாறும்போது அந்த குழந்தைக்கு வந்து அது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். சரி, என்னோட கருத்து இந்த டாபிக் ரிலேட்டடா நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா,
நம்ம சங்ககாலம் தொட்டு சங்ககாலம், இடைக்காலம், தற்காலம் வரைக்குமே ஒருத்தருடைய நிலையை நாம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த நிலையை, அவங்களுடைய நிலையை நம்ம பார்க்கின்ற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யாருன்னா கைம்பெண்கள், கணவனை இழந்த பெண்களுடைய நிலையை நாம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப, இந்த காலத்துல தற்காலத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சங்க காலத்துல கணவனை இழந்த பெண் என்ன பண்ணுவாங்க, கணவனை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உயிரை விட போவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க உயிரை விட போகும்போது போய் தடுப்பாங்க, சான்றவர்கள்லாம் தடுத்து, நீங்க வந்து உயிரை விடாதீங்க, உங்க கணவன் செத்துட்டா நீங்க சாவணுமா என்ன, நீங்க உயிர் வாழணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது. என்னன்னா, அவங்க வந்து வெறும் தரையில தான் படுக்கணும். அள்ளி அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த தாமரை பூ இருக்கு இல்லையா, அந்த விதையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த விதையை தான் அவங்க சமைச்சு வந்து உண்ணணும். உண்ணும் பொழுது அதுல உப்பு போடக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாது, எண்ணெய் கலந்து தாளிக்க கூடாது, எதுவுமே செய்யாம அவங்க வெறும் தரையில, கூழாங்கல் தரையில படுக்கணும், ஜிம்மின் இருக்கக்கூடிய தரையில படுக்கணும், வெள்ளை புடவை அணிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம உணவாக நார்மலா மனிதர்கள், அதாவது நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்கள் சாப்பிடக்கூடிய எந்த சாப்பாடையும் சாப்பிடக்கூடாது. அந்த நிலை வந்து சங்க காலத்துல இருந்து, அத்தகைய கொடுமை வந்து சங்க காலத்துல இருந்தது. இந்த உடன்கட்டை ஏற போட பெண்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த கொடுமை அனுபவிக்கிறது நான் என்னுடைய தலைவன் போய் நான் செத்து போயிடுறேன், அவன் எரியக்கூடிய தீயிலேயே நான் போயிட்டு எரிஞ்சு செத்துறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே இடைக்காலகட்டத்துல வந்தோம்னா என்ன பண்றாங்க, பெண்கள் வந்து ஆண் இறந்ததோடனே சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, வலுக்கட்டாயமா பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா தீயில வந்து தள்ளுற நிகழ்வுகள்லாம் நிலந்திருக்கு. இந்த 1800 வரைக்குமே அது இருந்து 1829 அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க, உடன்கட்டைக்கு எதிர்ப்பா அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அது வரைக்குமே என்ன பண்றாங்க, அந்த நிலை வந்து நிலவிட்டு இருக்கு. தற்காலத்துல இப்ப நம்ம பார்த்தோம்னா, ஒரு கணவன் இருந்துட்டா அந்த பெண்ணுக்கு வந்து மறுவாழ்வு இருக்கு. அந்த பெண்ணு வந்து வேறொரு திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த சமுதாயம் அனுமதிக்கிறது. இந்த ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் அது இருக்குது. அப்போ வந்து டிவோர்ஸ் ஆயிட்டு ஒரு பையன் போயிட்டு ஒரு பொண்ணு தேடுறானா, அந்த பையனுக்கு இதுக்கு முன்ன டிவோர்ஸ் ஆகாத பொண்ணை கட்டி வைக்க மாட்டாங்க. டிவோர்ஸி அந்த பையனும் டிவோர்ஸின்றத அந்த பையனும் அந்த இதை எதிர்கொள்றான். ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, இது இருபாலருக்குமே நடக்குது. நான் வந்து தற்போது முற்காலத்தை கம்பேர் பண்றதை காட்டிலும், நான் சொல்றத கான்டெஸ்ட புரிஞ்சுக்கோங்க, முற்காலத்தை கம்பேர் பண்றதை காட்டிலும் முற்காலத்தை நம்ம கம்பேர் பண்றதை காட்டிலும் தற்காலத்துல இப்போ இந்த கைம்பெண்களுடைய நிலை வந்து மாறி இருக்கு. இந்த மாற்றம் வந்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எஜுகேஷன் இல்ல, அதான் சொல்ல வரேன். மொத்தத்துல ரைட், எல்லாத்துலயும் ரைட். முர்மு, திரௌபதி முர்மு பிரசிடென்டா இருக்காங்க, பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க நம்ம நாட்டுல. அதெல்லாமே இருந்திருக்காங்க. ஏன் தனியா குவாலிஃபை பண்றோம்னா, இது வந்து இது வந்து ஒரு தொடர்ச்சியா நிலையா இருந்திருக்கு. ஏன்னா ஏன் இதுல குவாலிஃபை பண்றேன்னா, சங்ககாலம், பொற்காலம், இடைக்காலங்கள், பொற்காலம், பெண்கள் வந்து சமநிலையா கல்வி பெற்றாங்க. ஏன் நீங்களே சொன்னீங்க, ஒரு அவையார் தான் நம்ம சொல்ல முடியுது. ஆண் பெண், ஏதாவது அரசனுக்கு அறிவுரை இல்ல ஒரு சங்க காலத்திலேயே வந்து ரெண்டு கருத்துங்க. அதுக்கு முன்னாலே சொசைட்டி இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துருக்கும். அந்த காலகட்டத்துல ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு அதான் ஒரே பெண்மணி தான் இருந்திருக்காங்க. மத்த பெண்மணிகள் பாடின பாடல்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியும். சரி, நேரமின்மை காரணமாக கருத்தோட வணக்கம் ஐயா, என் பெயர் பவதாரணி. நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பாவை தாண்டி இன்னொருத்தவங்க வந்து ஒரு குழந்தைய பாத்துக்கிறாங்க, அதுக்கப்புறமா தப்பு நடக்குதுன்னா அது அவங்களால தான் நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு அப்பாவே தான் பெற்ற பெண் குழந்தைய ரேப் நடந்திருக்கு அப்படின்றதுல நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பொண் டைவர்ஸ் ஆகி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தப்பான பேர் தான் சொல்லுவாங்க. அதுவே ஆண் பண்ணிக்கிறான் அப்படின் போது அவன் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால நான் வருத்தம் அளிக்கிறேன்னு சொல்றேன். வணக்கம், என்னுடைய பேர் பா கௌசல்யா, முனைவர் பட்ட ஆய்வாளர். இன்றைய சமுதாயத்துல வந்து பெண்களோட நிலை வந்து மகிழ்ச்சியானதுன்னு தான் நான் பேச போறேன். ஏன் அப்படின்னா, எதிரணியில பேசுறவங்க எல்லாமே வன்கொடுமையும் அப்புறம் ஷால் போடுறது, பெண்ணோட பாதுகாப்பை மட்டுமே மையமிட்டு வருத்தம் அளிக்குதுன்னு பேசுறோம். எத்தனையோ விஷயங்கள்ல பெண்கள் முன்னேறி இருக்காங்க. இப்ப இங்க இருக்கிற எத்தனையோ பேரு
நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு இன்னைக்கு ஷால் போடணும், எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நான் ஷால் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டோம். இது நம்மளோட சுய வெறுப்புக்கு அப்பாற்பட்டதை நம்ம கொண்டு வரதுதான் இது எல்லாமே. அதே மாதிரி அப்பா அம்மா நம்மள அனுப்புறாங்க அப்படின்னா, பெண்களோட திருமண வயது ஒரு காலத்துல எத்தனை இருந்துச்சு, இப்ப திருமண வயதையும் கடந்து வீட்டுல நம்மள படிக்க அலோவ் பண்றாங்கன்னா அதுலயே நம்ம முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். எத்தனையோ முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் பெண்களா இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால நம்ம சமுதாயத்துல பெண்கள் முன்னேறி இருக்காங்களே தவிர இன்னும் வருத்தம் அளிக்குது. இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன், இதான் மெயின். வன்கொடுமைன்னு பேசுறோம். வன்கொடுமை இந்த சமுதாயத்துல இப்ப மட்டும் நடக்கிறது இல்ல, எல்லா சமுதாயத்துல எல்லா நேரத்திலும் நடந்துட்டு தான் இருந்து. அப்போ ஊடகங்கள் மூலமா, ஊடகங்கள் இல்ல நமக்கு தெரிய வரல, இப்ப ஊடகங்கள் மணிக்கு ஒரு நிமிஷம் நமக்கு அதை தெரியப்படுத்திட்டே இருக்கலாம் தான் நம்ம அதை பத்தி பேசிட்டே இருக்கோம். அதனால முன்னேற்றம்னு பேசுறப்ப அந்த வன்கொடுமை தாண்டி வேற எது வேணா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையும் பயன்படுத்துறதுக்கு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. வன்கொடுமைன்னு பயன்படுத்தலாம், மற்றவரி வேற இருக்க வார்த்தைகள் நம்ம பயன்படுத்த கூடாது. வணக்கம் ஐயா, என் பேர் வந்து மோகனப்பிரியா. SRM வலிமை பொறியியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கேன். பெண்கள் வந்து சமுதாயத்துல உயர்வு விளையாட்டுலயும் வெற்றி பெற்றிருக்காங்க, அதே மாதிரி கல்வியிலையும் முன்னேற்றம் அடைந்திருக்காங்க. ஆனா அதுல வந்து அவங்க வந்து ஒரு ப்ராசஸ்ன்னு இருக்கும்ல, படிக்கிற இது ஏன்னா விளையாட்டுல வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்றது, அங்க வந்து நிறைய இடத்துல வந்து அவங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க. லைக் வந்து அவங்க வந்து டிமோட்டிவேட் பண்றது, அப்யூசிங், அது எல்லாமே வந்து அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ஜேர்னில வந்து நடக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு வீட்டுல வந்து ஆண் வாரிசு இல்லைன்னா இன்னும் வரைக்குமே இப்ப கூட எல்லார் வீட்லயும் இங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லி குத்தி காட்டுறது இப்பவுமே இருக்கு. எனக்கும் வந்து பர்சனலா நிறைய வாட்டி ரீசெண்டா கூட நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பெண் வந்து டிவோர்ஸ் இல்ல ஆண்களும் சொல்லியிருக்காங்க, ஆண்கள் தான் முக்கியமா சொல்லுவாங்க. எனக்கு வந்து பாய்ஸ் தான் நிறையவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்பாவோட இதுல இருந்து எனக்கு வந்து ஏன் முன்னாடி எங்க தாத்தா எனக்கு சொல்லியிருக்காங்க இன்னுமே. நெக்ஸ்ட் வந்து விவகாரம் ஆன பெண்களுக்கும் கணவன் இறந்த பெண்களுக்கும் வந்து இப்பயுமே சமுதாயத்தை பார்வை வந்து வேற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வந்து இரவு நேரத்துலயும் தனியா வீட்டுல வந்து லைக் அவங்க வந்து அவங்க சுயமா முயற்சி செஞ்சு வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்கள வந்து எல்லா இடத்துலயும் பாக்குற பார்வையும் அவங்கள இப்ப ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு சிரிப்பாங்க, அந்த கான்செப்டே போயிடுச்சு. அந்த மாதிரி ரெலவென்ஸ் வந்து நீங்க திரைப்படங்களை பார்க்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் ஒரு 80s வந்த கதைகள்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்ப பாருங்களேன், கேர்ள்ஸ் எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க, ஃப்ரீயா தான் இருக்காங்க. அவங்க ஆடைகளையும் வச்சு பேசுறாங்கல, அவங்க பேசுற நடவடிக்கை இக்னோர் பண்ணிடுறாங்க. யார் இப்போ அந்த மாதிரி அவங்க இஷ்டம் இல்லாம இஷ்டப்பட்ட ட்ரெஸ் தான் போடுறாங்க எல்லாரும். யாரு அந்த மாதிரி யார்? சில பேருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வீட்ல இருக்கலாம், பட் அவங்க வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் அவங்க என்ன இஷ்டமோ அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மேக்கப், வாட் எவர். அதனால அதெல்லாம் மாறிடும். இப்போ இன்னும் வெர்ஜ் ஆஃப் டோட்டல் சேஞ்ச், அவ்வளோதான். அது நல்லது கெட்டது நான் சொல்லலை, பட் கேர்ள்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். அதில் இப்போதைக்கு அந்த பழைய மாதிரிலாம் இல்லை. அந்த ஒரு ரொம்ப அழகு வைக்கிறது அதெல்லாம் பண்ண முடியாது. இப்பயுமே கொஞ்சம் நடக்குது தானே சார்? கொஞ்சம் நடக்குது. எல்லாரும் சொல்றீங்கல்ல, இப்போ பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்க எல்லாமே. சோ இப்போ என் ஃபேமிலி எடுத்தீங்கன்னா we were kind of நாங்களே கொஞ்சம் வந்து நிறைய ஊர் சுத்துவோம் நைட்டு. ஸோ என்னோட ஃபேமிலி நாங்கெல்லாம் நைட் போய் டீ குடிக்கிறதுக்கு போறது எல்லாமே பண்ணுவோம். பட் என்னன்னா நாங்க ஃபேமிலியோட போவோம். பட் ஒரு ஸ்டேஷன் மேல எப்படின்னா we got independent. ஸோ இப்போ நான் வேலைக்கு போறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்கே வந்து 9:30 தான் முடியும். ஸோ நான் வீட்டுக்கு வரதுக்கே வந்துட்டு it will take like 10 o'clock. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரோல இருந்தாங்கன்னா பார்த்துட்டு வரதுக்கு கூட allow me. ஸோ அவங்க என்ன ட்ராப் பண்றது எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா யூஆர் இன் தட் எப்படி சொல்றது, ஒரு படிக்கிற ஸ்டேஜ். அந்த ஒரு இதுல வந்து எல்லாருமே பயப்படதான் செய்வாங்க. என் ஃபேமிலியே பயந்துருக்காங்க. கோவிட்ல எல்லாம் நாங்க லாக் ஆயிட்டோம் ஃபுல்லாவே, அந்த அளவுக்கு நாங்க இருந்திருக்கோம். ஸோ 23 பேட்ச் தான். ஸோ கோவிட்ல நிறைய படிச்சிருக்கேன் அந்த மாதிரி. இப்போ ஆனா நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேஜ்ல இப்போ நெக்ஸ்ட் வேலைக்கு போவீங்க. இப்போ எல்லா ஃபீல்டும் இருக்கீங்கல்ல, இப்போ இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க. இப்போ நீங்க நைட் ஷிஃப்ட் போறீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க உங்க பேரண்ட்ஸ்? உங்க வேலைக்கு நீங்க போய் தான் ஆகணும். அப்போ they start understanding your point எல்லாமே.
இப்போ நீங்க அட்வொகேட் ஆறீங்கன்னா உங்களுக்கும் நைட் வந்துட்டு ஒர்க் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல். என் கொலீக்ஸே நிறைய பேர் வந்துட்டு வீட்டுக்கு போய் வச்சுருவாங்க, ஜட்ஜி வீட்டுக்கு, அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப இருக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு நீங்க இருக்கிறது வந்துட்டு உங்களை வந்து எப்படி சொல்றது, உங்களை பார்த்து ஒரு கரை சேர்க்கணும், அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் உங்க பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க ஃபுல்லா. ஸோ இந்த ஷால் சொன்னீங்க, ஷால் எல்லாமே இப்ப நானுமே ஷால் போடுவேன். ஓகே, இப்ப நான் வீட்டுல இருந்து எங்க லோக்கல் போறதுன்னா ஐ வேர் இட். ஏன்னா ரீசன் என்னன்னா என் ஃபேமிலியில எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எங்க வீட்டுல வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த விஷயத்துல. பட் எனக்கு வந்துட்டு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. தட் டிபெண்ட்ஸ் ஆன் மீ. ஸோ அது போடாமையும் சுத்துவேன், போடுறதும் என்னோட இதுவா தான் இருக்கும். ஆமா, எங்க வீட்டுல எங்க ஏரியால சொல்றதே அதுக்காக தான் நான் போடுறது. தட் இஸ் மை கான்சியஸ்னஸ், மை ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் வரும். லைக் இந்த பேரண்ட்ஸ் கான்செப்ட் வந்துட்டு ஒரு 2 years மோஸ்ட்லி நீங்க அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். யூ டேக் அபார்ட்மெண்ட், இங்க லோக்கல் அபார்ட்மெண்ட் எடுத்து தங்குவீங்க, ரூம் எடுத்து தங்குவீங்க, அப்பவே உங்க லைஃபே மாறும் கம்ப்ளீட்டா. ஆர் இப்போ எப்படி சொல்றது, மாறிடும் கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு அந்த பாயிண்டே. வணக்கம் ஐயா. பேசலாமா? வணக்கம் ஐயா, என் பேர் மித்ரேஷ் ஸ்ரீனிவாசன். நான் வந்து பொறியியல் கல்லூரியிலிருந்து வரேன், SRM யூனிவர்சிட்டி. ஐயா ஆரம்பத்திலேயே வந்து பெண்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா பார்ன் வித் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சங்க காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எந்த இலக்கியத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண் வந்து கல்லை தூக்கி வந்து கல்யாணம் பண்ணதா இல்ல. எல்லா இலக்கியத்திலயும் வந்து ஆண் வந்து கல்லை தூக்கி கல்யாணம் பண்ணதா தான் இருந்தது. ராமாயணத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து ராமன் வில்ல விளைச்சு கல்யாணம் பண்ணதா தான் இருந்ததுங்க ஐயா. ஒரு பெண் வந்து எப்பவுமே வந்து ஒரு வேல்யூட தான் வந்து பிறந்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம இப்ப கூட வந்து தாய்நாடுன்னு தான் குறிப்பிடுறோம், தாய்நாடு தாய் மண்ணுன்னு தான் குறிப்பிடுறோம். இந்த இடத்துலங்க ஐயா இப்ப பாத்தீங்கன்னா வந்து விண்வெளியில ஆய்வு செய்யறாங்க, போர் விமானங்கள் ஓட்டுறாங்க. இப்ப குடியரசுத் தலைவர் அவங்க வந்து குடியரசுத் தலைவர் முதற்கொண்டு வந்து நம்ம பெண்மணியா தான் வச்சிருக்கோங்க ஐயா. இதே வந்து நான் ஒரு மாற்றமா பாக்குறேன். அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு பெண்களுக்கு வந்து முக்கியமா வந்து குட் டச் எது பேட் டச்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து வந்து பசங்களுக்கு வந்து இதுதான் குட் டச் இதுதான் பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க தொடக்கூடாது ஒரு பெண்ணை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நீங்க ப்ரோபகேட் பண்ணலாம், ஏன்னா இது யாருமே சொல்லல இல்லையா. அதனால திஸ் இஸ் a good point to பசங்களுக்கு மெயினா சொல்லி கொடுக்கணும். others should teach sons also. அதுக்கப்புறம் ஐயா இந்த பெண்களுக்கு வந்து சமமா வந்து உரிமை கொடுக்கறது இல்ல. அது மட்டும் இல்லாம வந்து பெண்களுக்கு 9 மணிக்கு மேல வெளியே விட மாட்டேங்கிறாங்க. இதே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் தப்புன்னு நினைக்கிறேங்க ஐயா. சில வீட்டுல இருப்பாங்க, என் வீட்டுல வந்து இப்ப பேரண்ட்ஸோட கண்ணோட்டத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த குழந்தை மேல அதிகமா பாசம் இருக்கோ, எந்த குழந்தை ப்ரொடெக்டிவா ஃபீல் பண்றாங்களோ அந்த குழந்தைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது அப்படிங்கிறது ஆரம்பத்துல நடந்துட்டு தான் இருக்கு. எங்க வீட்டுல எனக்கு அக்கா இருக்கா, எங்க அக்காவை வந்து 10 மணிக்கு அப்புறம் வெளியே விடுவாங்க, என்ன விட மாட்டாங்க. ஜென்ரலா சொல்றேன். அப்போ வந்து எந்த குழந்தை மேல நம்பிக்கை இருக்கோ, எந்த குழந்தை மேல வந்து ப்ரொடெக்டிவ்னஸ் அந்த பொண்ணு மெச்சூரிட்டியா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள வெளியே விடுறது அப்படிங்கிறது வந்து நடக்கிறதாங்க ஐயா. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பெண்களுக்கு நிறைய வந்து இப்ப வந்து சலுகைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. சலுகை தேவைப்படுதா தேவைப்படலையா அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட விருப்பம், அதுக்கு நான் வரல. பட் ஆனா வந்து அந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து பெண்ணு கூட்டிட்டு தான் போகுது. ஐயா உங்ககிட்ட சொல்ல வரல, நீங்க வந்து வழக்கறிஞர் தான். இதுல வந்து இப்ப வந்து டவுரி இருக்கு, டவுரி வந்து அதிகமா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அலிமணியும் இருக்குதானுங்க ஐயா. இப்ப அதிகமா வந்து ஆண்கள் வந்து அலிமணி கொடுக்குறாங்களா, பெண்கள் அலிமணி கொடுக்குறாங்களா, அது அவங்க பண்ண தப்பு இல்லையா, டைவர்ஸ் வாங்குறது இல்லையாங்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம். இருந்தாலுங்க ஐயா இப்பயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆண்கள் தான் வந்து அதிகமா அலிமணி கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கஸ்டடி, சைல்ட் கஸ்டடி வந்து 90% வந்து நான் பார்த்த வரைக்கும் ஐயா தாயார்களுக்கு தான் கொடுக்குறாங்க, 10% தான் வந்து அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. சட்டங்கள் வந்து இட் இஸ் women friendly தான் பேசிக்கலி. சட்டங்கள் அப்படிதான் இருக்கு, பட் பிரச்சனைகள் அவங்க இருக்கிறனால சட்டங்கள் ஜாஸ்தி இருக்கு. வணக்கம் ஐயா, என் பெயர் பூஜா. நான் SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியிலிருந்து வரேன்.
ஆண் பெண் சமம்னு சொல்ற இந்த சொசைட்டில ஒரு ஆண் வந்து பலமானவன், ஒரு பொண்ணு வந்து பலவீனமானவன். ஆண் செய்யற வேலையெல்லாம் பெண் செய்ய முடியாது, அவன் பலமா இருக்கான் அதனால செய்ய முடியாதுன்னு சொல்ற நிலையில பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சாலுமே அவன் ஆணு, அந்த செயலை அவன் சரியா செய்வான், நீ வந்துட்டு இப்பதான் கத்துருக்க, அந்த செயலை நீ சரியா செய்ய மாட்டேன். இங்க பிரச்சனை என்னன்னா செயலை யாரு சரியா செய்யறா சரியா செய்யலன்றது இல்ல, அவன் ஆணு அவன் சரியா செய்வான், அவன் பெண்ணு அவன் சரியா செய்ய மாட்டான்ற சொசைட்டியோட மனப்பான்மை தான் ஐயா பெண்களை வந்து கஷ்டப்படுது. அவங்க ஆண்கள் நிறைய இல்ல இப்போ மெஜாரிட்டி இப்போ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் மாறிடுச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க யார பேசுறீங்களா? வணக்கம் ஐயா, நான் லக்ஷ்ணா, BBLLB படிக்கிறேன். இங்க மோஸ்டா எல்லாம் பாக்குறேன், ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத நான் வந்து டேட்டா எடுத்து பார்க்கணும். அக்கா சொன்ன மாதிரி வந்து டெவலப்மெண்ட் இஸ் a process. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் வந்து இவ்வளவு தூரமா ஒரு ப்ராசஸ் ஆகி பழைய காலத்துல மாதிரி இல்லாம வீட்டுக்குள்ள முடங்காம எல்லாருமே வந்து நம்ம ஒரு டெவலப்மெண்ட் ஆகி நம்ம இங்க வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இதே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா, ஐ மீன் பழைய காலத்து பெண்களுக்கு இது இருக்கும். ஸோ இதை நான் ஒரு பாயிண்டா சொல்ல விரும்புறேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி டிவோர்ஸ் கேசஸ்ல வந்து பெண்கள், அதாவது அம்மாக்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்களை பார்க்க கொடுப்பாங்க சொல்றாங்க. அது வந்து மதர்லி பாண்டிங்னு தவிர இன்னொரு விஷயமும் நான் அதை பாக்குறேன். என்னன்னாலும் ஒரு பெண் வந்து இந்த சமுதாயத்துல எல்லாம் எப்படியாச்சும் இந்த சமுதாயத்துல இந்த ஜெனரேஷன்ல சாதிச்சிருவான்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் கொடுக்குறாங்கன்னு அந்த ஒரு இதை நான் பாக்குறேன் சார். தேங்க்யூ. என் பேரு வே பாக்கியலட்சுமி. நான் SRM கலை அறிவியல் கல்லூரியில வந்து படிக்கிறேன். இங்க எல்லாரும் பெண்ணும் வந்து டெவலப்மெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எத்தனை பெண்கள் வந்து இன்னும் பிறந்த குழந்தையில இருந்து கல்யாணம் ஆகி அவங்க இறக்குற வரைக்கும் ஒரு பொண்ணு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இருக்கா. அவ பிறந்து ஒரு 20 வயசு வரைக்கும், ஒரு படிக்கிற வரைக்கும், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்க அப்பா அவளோட கட்டுப்பாட்டுல இருக்கா. அவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க மாமியார் மாமனார்னு ஒரு அந்த அண்டர் கண்ட்ரோல்ல வரா. அந்த அண்டர் கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு கர்ப்ப வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு வருது. அப்புறம் அந்த கர்ப்பத்தை என்ஜாய் பண்ற டைம்ல அவ வந்து குழந்தைய பெத்தெடுக்கும் போது அந்த குழந்தைக்காக ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ அந்த குழந்தைக்காக வாழ்றா. அந்த குழந்தைக்காக வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட லைஃப் அவ எப்படி என்ஜாய் பண்ணுவா? அவளுக்கு என்ன தெம்பு இருக்கும் போது என்ஜாய் பண்றதுக்கு? அவளுக்கு அந்த லைஃபே அவ வாழவே இல்லை. கடைசி வரைக்கும் அவ யாரோ ஒருத்தவங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டே இருக்கா. ஒரு பொண்ணா யாருமே அவங்களுக்காக அவங்க வாழ்ந்துட்டதே இல்லை. இங்க இருக்க ஒரு மேம் கூட இன்னைக்கு வீட்டுக்கு போனா அவங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன பொறுப்புன்றதை பார்க்கணும், அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னன்னு பார்க்கணும், அவங்க குழந்தைங்களுக்கு என்னன்னு பார்க்கணும். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சரி, நீங்க உங்களோட ஐடி கார்டை காணா, அம்மா என்னோட ஐடி கார்டு எங்கன்னா கேள்வி கேட்பீங்க. அம்மா என்னோட டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா எங்கம்மா எனக்கு சமைக்கலையா நீங்க உங்க அம்மாவை தான் கேள்வி கேட்பீங்க. நீங்களே சமைச்சு நீங்களே போட்டு வருவீங்களா? ஒரு மாற்றத்துக்காக நான் கேக்குறேன். நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிச்சுறேன். இங்க இருக்க ஒரு ஆண் என்ன கல்யாணம் பண்ணி நீ ஒரு குழந்தைய பெற்று நீ இந்த வீட்டுல பாத்துக்க முடியுமா? உங்களால முடியவே அதுதான் நான் கேக்குறேன். ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்களா நான் கேட்கல. நான் சொல்றேன், நான் சம்பாதிச்சு தரேன், நான் பாக்குறவே இல்லை. நீ துணி துவச்சு துணி காய போட்டு மடிச்சு எடுத்துன்னு வச்சு சாமான் தேய்ச்சி எங்க அப்பா அம்மாக்கு நீ பதில் சொல்ல. அன்னைக்கு தெரியும் உன்னோட கஷ்டம். நான் உனக்கு காசு எடுத்துட்டு வந்து கையில தரேன். அன்னைக்கு நீ செலவு பண்ணும்போது உனக்கு அதோட வலினா என்னன்னு தெரியும். நான் கையேந்து நிப்பேன். அன்னைக்கு உனக்கு தெரியும் அந்த கையேந்து நிக்கிறதோட அருமை என்னன்னு. முதல்ல கேக்குதா? என் பேர் கோபரத். நான் SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் வரேன்.
முதல்ல நான் அந்த சைட்ல சொன்ன 2 கருத்தை எதிர்க்க விரும்புறேன். அதே மாதிரி என் கருத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல இந்த வரதட்சணை கொடுமை, நீ அந்த சைட்ல இருந்து எதிர்ப்பு வைக்கலாம், நாங்க இந்த அது எதிர்பார்ப்பு வைக்கலாம், நாங்க இந்த சைடு எதிர்பார்ப்பு வைக்கலாம். அதாவது எப்படி சொல்றது, பொண்ணு வீட்டுல சும்மா வர்றாங்களா பையன் வீட்டுக்கு, போன பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்காப்பா, பையனுக்கு எவ்வளவுப்பா சம்பளம் இருக்குது, அதெல்லாம் கேக்குறாங்கல்ல. நான் வரதட்சணையா இல்ல இங்க அது எதிர்பார்ப்பு தானே. ரெண்டுமே ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல இருங்களேன். நான் வரதட்சணை வாங்குறது கரெக்ட்னு சொல்ல வரல. அவங்களும் கவர்மெண்ட் ஜாப் சம்பளத்தை ரொம்ப அதிகமான சம்பளத்தை எதிர்பார்த்து நீங்க பையனை பாக்குறது தப்புன்னு தான் சொல்ல வரேன். அந்த வருத்தம் முதல்ல புரிஞ்சுக்கீங்க. 2வது, இந்த என்னது பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு திரும்ப கல்யாணம் பண்ணா ஊர் வேற மாதிரி பேசும், பையன் வந்து ஜாலியா சுத்தலாம், டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன் கல்யாணம் பண்ணி சுத்தலாம் சொல்றீங்களா? முதல்ல ஒரு பையனுக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு, ஒரு ஆம்பளை டிவோர்ஸ் ஆயிட்டு அவனுக்கு புள்ள குட்டி இருந்தா அடுத்த கல்யாணம் பண்ண மாட்டான். முதல்ல புரிஞ்சு உண்மையிலேயே அவன் பையனை குழந்தைங்களை பாத்துக்கணும், அவன் அடுத்த கல்யாணம் பண்ண மாட்டான். அவன் குழந்தைங்களை பாத்துக்கலாம், அவன் மொத்த வாழ்க்கையும் போவான். நான் ஒரு ஆம்பளையை பாத்திருக்கேன், நேர் வாழ்க்கையில பாத்திருக்கேன். ஒரு ஆம்பளை தன்னோட சின்ன வயசுல, அதாவது குழந்தைகள் சின்ன வயசா இருக்கும்போது அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆம்பளை இருந்திருக்கும், அவனோட பையனி பொண்ணு அந்த ஆம்பளை இங்க வரையும் பாத்துட்டு இருக்கான். அவன் எத்தனை ஆம்பளைங்க இருக்கான் ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க பாருங்க, நீங்க உண்மையிலே பாருங்க, உண்மையிலேயே தன்னோட பசங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதான் இதுக்கு சொல்ல வரேன். என் பெயர் ஸ்வேதா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண்களுக்கு எப்ப பாதுகாப்புனா, பெண்கள் எப்ப பயம் இல்லாம படிக்க, வேலை செய்ய, டிராவல் பண்ண முடியுதோ அப்பதான் உண்மையான மாற்றம் என்று நான் சொல்றேன். அதனால இன்றைய சமுதாயத்துல பெண்கள் எப்போ நிம்மதியா வேலை செய்யவோ படிக்கவோ முடியுதோ அதுதான் பெண்களோட உண்மையான மாற்றம் என்று நான் சொல்லுறேன். நன்றி. நம்ம இப்போ ஒரு ஃபைனல் ஒரு இது கொடுக்கலாம், கிளாஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பேசுவாங்க, பேசுனதை வச்சு நம்ம பார்க்கும்போது மெயினா வன்கொடுமையும் அந்த இஷ்யூஸ் தான் நிறைய பேர் பேசுறீங்க. ஸோ சமுதாயத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்லையாங்கிறது வன்கொடுமை ஒண்ணுதான் ஒரு மெயின் இஷ்யூவா இப்போ நம்ம இந்த விவாதத்துல நம்ம கத்துக்கிட்டது வந்து வாட் வி கன்சீவ்டு வந்து வன்கொடுமை தான் கொஞ்சம் ப்ரிடாமினண்டா இருக்கு. ஆக்சுவலா நான் இங்க ஆர்ட் எக்ஸிபிஷன் போயிருக்கோம் தமிழ்நாட்டுல பல இடத்துல, டவுன் சவுத்லயும் சென்னையிலயும் லலித் கலா அகாடமியில் நடக்கும். அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல வந்து உங்களுக்கு ஓவியங்களை பார்த்தாக்கா, நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி சொல்றேன், ஒரு பொண்ணு ரொம்ப வறுமையில இருக்கும், அழுதுகிட்டு இருக்கும், அவங்க அம்மா இது இந்த விறகு சொல்லி எடுத்துட்டு போவாங்க, கிட்டத்தட்ட இப்படியே இருக்கும் எல்லா ஓவியமும். இப்போ நீங்க ஆர்ட் எக்ஸிபிஷன் ஏதாவது வச்சாங்கன்னாக்கா இந்த வன்கொடுமை தான் இருக்கும். நான் ஹாங்காங் போயிருந்தப்போ நான் ஒரு 2007-8 நினைக்கிறேன், 2017 டைம்ல, அப்போ அங்க ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் போயிருந்தேன். அங்க ஒரு பொண்ணு வந்து யோசிக்குது, நம்மளோட அளவுக்கு அந்த ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்குலாம் வரையில, ஆனா அங்க ஒரு பொண்ணு யோசிக்குது, நான் என்ன பண்ணணும், ஒரு மாடல் ஆகட்டுமா, இல்ல ஒரு சிங்கர் ஆகட்டுமா, இல்ல பிசினஸ்ல போட்டுமா அப்படின்னு ஒரு பொண்ணு யோசிக்குது. சோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த எக்ஸிபிஷனோட ஒரு அவுட்கம். இப்போ நம்ம மனசுல இருக்கிறத வந்து பெண்கள் முன்னேறி இருக்காங்க எல்லா விஷயத்திலயும். பட் ஒரே விஷயம் வந்து நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுறது இந்த வன்கொடுமை. ஸோ அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க, நீங்க வந்து இப்போ மெச்சூர்டு, நீங்க எல்லாம் வந்து ஒரு மிடில் இதுல இருக்கீங்க, லைக் ஸ்கூலுக்கும் வேலைக்கும் நடுவில் போற ஒரு ஸ்டேஜ். ஸோ யூ ஆர் தி நெக்ஸ்ட் சொசைட்டி. சொசைட்டி நீங்களா இருக்கும்போது இப்போ உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல இருக்கு. இவங்க குறை சொல்றது, அவங்கள குறை சொல்றது. ஏன்னா இப்போ அவங்க பேசுறாங்க இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு, அப்பா எல்லாம் அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு. பெண்களை பார்த்து, பெண் குழந்தைங்களை பார்த்து நடுங்கிற அப்பாசை நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால அந்த பொண்ணை நம்ம கற்று சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஏன்னா நடுக்கம்னா அவர் நடுவார். அதான் சொல்லுவாங்க, எங்க ஜெனரேஷன் வந்து பெத்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயந்தவங்க குழந்தைங்களுக்கும் பயப்படுறது எங்க ஜெனரேஷன். நீங்க அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் அது ஒரு பேலன்ஸ் பண்ணுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த விஷயத்துல அவங்க பயத்தை நீங்க போக்கணும், சேஃபா இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச் வரும்போது நீங்க அதை வந்து ஒரு அளவுக்கு அதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா டீச் பண்ணுங்க. ஒரு டிபார்ட்மெண்டோட வைக்கலாம், யூனிவர்சிட்டி கேன் ஹேவ் அ டிபார்ட்மெண்ட். இந்த சோஷியல் இதை எப்படி அட்ரஸ் பண்றது,
அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம மைண்ட்ல இப்போ நல்லா வெரி கிளியர். ஏன்னா நான் பேப்பர் வாங்குறது நிறுத்திட்டேன். ஏன்னா இப்போ நம்ம யூடியூப்ல நியூஸ் பார்க்கும்போது நமக்கு வேண்டியதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துடலாம். பேப்பர்ல நீங்க திருப்பினீங்கன்னா இந்த 2 வயசு குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் ஆச்சு, மாலஸ்டேஷன் ஆச்சு, படிக்க முடியல. ஏன்னா அதே கண்டென்ட் தான் எல்லாத்துலயும். அவனுக்கு ஏன் இவ்வளவு சிக்கா இருக்காங்க நிறைய பேரு. பட் அந்த ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். வளர்ந்த அப்புறம் இருக்கிறதுனாலதான் அப்பா அம்மாவோட அந்த செக்யூரிட்டி அது வந்து நம்ம வந்து வேற அதிகாரமா நினைச்சுக்கிறோம். ஸோ இப்ப ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி போனா என்ன தப்புன்னா வெளியே இருக்கிறவன் சிக்கா இருக்கான். அதுக்காக நம்ம ஃபுல்லா மாத்திக்கணும்னு இல்லை, கேர்ஃபுல்லா இருந்தா தப்பு இல்லை. பட் ப்ரிடாமினண்டா இந்த ஆஸ்பெக்ட மட்டும் அட்ரஸ் பண்ணா பெண்கள் வந்து வெரி 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 ஹாப்பி இந்த சொசைட்டில பொறுத்த வரைக்கும். அவங்க வருத்தம் இருக்கிற மாதிரி இங்க வருத்தப்பட்டவங்க யாராவது வருத்தமா பேசுறாங்களா பாருங்க, சிரிச்சுட்டு தான் பேசுறாங்க. ஸோ தே ஆர் நாட் கண்டிப்பாங்க அந்த ஃபீலிங்கே இல்லாம ஹாப்பியா பேசுறீங்க ஜாலியா. இப்ப யாரோ ஒருத்தர் மிஸ்பிஹேவ் சொல்றாங்க, வந்தாலும் என்ன இவங்க ஒரு வழி பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க வர. அந்த ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்குல்ல. போராட்டம் எப்பவுமே இருக்குங்க. நீங்க சும்மா பாஸ் பண்ணிட முடியுமா? எனி திங் அதான் தப்பே இல்லை. எவ்ரி திங் இஸ் ரெவல்யூஷன், போராட்டம் தான். இப்ப இது வந்து இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு டிஃபெக்ட் எங்க இருக்குன்னு. அதை ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்க வந்து அதையே அட்ரஸ் பண்ணிட்டு அதையே குற்றம் சொல்லிட்டு இருந்தா அது எப்படி சரி பண்ணலாம்னு பாருங்க. இப்ப அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ஷால் போட்டு போன அப்பா சொல்றாரு, இவங்க யாரோ முறைச்சு பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. அதை கேளு, என்ன முடிஞ்சு போச்சு இல்ல. அவன் அப்பா சப்போர்ட்னா அவன் தான் திருத்துங்க. உங்களுக்கு எனர்ஜி இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இம்மென்ஸ் எனர்ஜி இருக்கு இந்த ஏஜ்ல. யூஆர் ஆல் இன் 20s இல்லையா? 20s போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி எனர்ஜி யூ ஹேவ் மென்டலி அண்ட் பிசிக்கலி. ஸோ உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ நிறைய வேஸ்ட் பண்றோம் நம்ம எனர்ஜியை. ஹேபிட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுங்க இருந்ததுனாக்கா. இல்லைன்னா வெல் அண்ட் குட், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. எவ்ரி ஒன் ஹேவ் அ வெரி குட் இது பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ். அது இருந்தாலே நீங்க மற்றவங்களையும் பார்த்துக்கலாம், உங்களையும் பார்த்துக்கலாம். மற்றவங்களை டீல் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் அந்த ஆள் தட்டி கேட்டிருக்காங்க. பயந்துட்டு வந்திருப்பாங்கல்ல நிறைய பேர். ஸோ தட் இஸ் த செக்யூரிட்டி திஸ் சொசைட்டி இஸ் ப்ரொவைடிங் பேசிக். பட் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே எஜுகேட்டடு, நல்லா படிச்சவங்க படிக்கிறீங்க. ஸோ அவங்கவுங்க ஃபீல்ட்ல ஒரு பிரான்ச்சுக்கு போக போறீங்க. எவ்ரிவேர் தேர் வில் பி எ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு கீப் ஆகிக்கிறீங்க. முடிஞ்சாலும் மினிமைஸ் பண்ணலாம், நம்ம எராடிகேட்டே பண்ண முடியாது. But my opinion is the girls have become very very happy and they will get more happier in future. So thank you. இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு நா. ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி.